உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாடா. போட்டோல பார்த்தேன். நேர்ல போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க வேறமா. இப்ப என்ன, அந்த பொண்ணையவா உனக்கு கட்ட போறோம்? உனக்கு பிடிச்சிருக்கணும், ஜாதகம் மத்த விஷயம் எல்லாம் செட் ஆகணும். முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம்டா. இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? டே வெற்றி, அப்பா அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா. நீ கிளம்பு, முதல்ல போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம். டே வெற்றி, கதிருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது அவன் உன்ன மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. பொண்ணை காட்டணும், பிடிச்சிருக்குன்னு சொன்னான். கல்யாணத்தை முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். நீ என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன யோசிக்கிற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, புரியுதா? ஒருவேளை பொண்டாட்டி வர நேரம் உன் வாழ்க்கையே மாறும். உன் வாழ்க்கையில இன்னும் பெரிய இடத்துக்கு போக, புரியுதா? எதுக்கு இப்போ கதவை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி எதை பார்க்க இவ்ளோ ட்ரை பண்றா? போனே எடுக்க மாட்டேங்கிற. அஞ்சலி, போனை எடு. ஏன் டோர் ஓபன் பண்றதுல குறியா இருக்க? நாம ரெண்டு பேரும் வெளியில போய் சாப்பிடலாமா? எதுக்கு வெளியிலலாம்? எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல. இப்ப கூட வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம். பாத்தீங்களா பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணீங்க. ஆனா இப்போ நானே வெளியில போகலான்னு சொன்னா நீங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் வெளியிலயே போகல. நான் வீட்லயே தான் அடைஞ்சு கிடக்குறேன். அஞ்சலி, இப்ப என்ன, உங்களுக்கு பிடிக்கல? சரி விடுங்க, வெளியில எல்லாம் போக வேண்டாம். கேஸ் வந்ததும் இங்கே நம்ம ரெண்டு பேரும் சமைச்சு இங்கே சாப்பிடலாம். அஞ்சலி, உன்னோட ஆசைக்கு நான் குறுக்க நிப்பனா? வா, வெளியில போய் சாப்பிட்டு வரலாம். ஓகேவா? என் தேவத முகத்துல அழகான ஒரு ஸ்மைல் மிஸ் ஆகுதே. சரி, நீ ரெடியா இரு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்துடுறேன். 50,000 கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன வேலை? ஆஃபீஸ் இன்கம் டாக்ஸ் ஃபைல் எல்லாம் பார்க்கணும். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொல்ற எல்லா வேலையும் செய்யணும். கா, பெரிய ஆபீசர் ஆயிட்ட. சூப்பர்க்கா, கலக்கறப்போ. இல்ல, சாதாரண அசிஸ்டன்ட் வேலை கேசவா. இருந்தாலும் பேக்கேஜ் சூப்பரா இருக்குல்ல.
அம்மா, இந்த வீட்டுல நாம எல்லாம் கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சது எதுக்குமா? எல்லாருடைய சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும், அதுக்கு தானே. ஆனா இங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கிரகங்களா இருந்துட்டு இருக்கு. ஏதாவது சொன்னா சந்தோஷப்படுறாங்களா பொறாமப்படுறாங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். வருஷம்தான் பலதாச்சு, இதுவரையில கம்பெனி ஆரம்பிக்கல, வேலைக்கும் போகல. இன்னொருத்தன் பேசினாலே கணக்கு வழக்குத்தான். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. ஆனா அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. கணக்கு மட்டுமா வாழ்க்கை? அடுத்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுறதும் வாழ்க்கை தான். பாவம் முருகன், அவனை பார்த்து தண்டச்சோறு, ஒண்ணுக்கு உதவாதவன் அப்படி இப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசினாங்க. ஆனா இப்போ அவன் கூட வேலைக்கு போயிட்டான். ஏய், நீ சொந்த கால்ல நிக்கிறடா, நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏய், உண்மை தாட்டா சொல்றேன். இனி உன்னை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்லவும் கூடாது. நீ ஏமா சோகமா இருக்க? உனக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு, சம்பாதிக்கிற, சந்தோஷமா இருக்கணும். இனிமே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தைரியமா செய்யி. இன்னையில இருந்து இனி யாருகிட்டையும் கையேந்த வேண்டியது இல்ல, கெஞ்ச வேண்டியது இல்ல. எதை செஞ்சாலும் அப்பா கூட இருக்க. சரி, சாப்பிடுங்க, அப்புறமா பேசுங்க. சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, பசிக்குது. இந்த போதும் அத்தை, வேண்டாம். போதுமா? இந்தட. உங்களுக்கு போதும், நீ போதுமா? உட்கார்ந்து சாப்பிடு. எல்லாத்துக்கும் உருட்டி கொடுத்துட்டு நீ பட்டினி கிடந்துறாத. சாப்பிடுறேங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.